மாஸ்டர்ஸ்க்கு வணக்கம். இந்த ப்ரோக்ராம் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற சுவாத்தியாய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில விருப்பப்பட்டவங்க அவங்க படிச்ச புத்தகத்துல இருந்து அவங்களுக்கு விருப்பமான விஷயங்கள் ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் 10 நிமிஷம் பேசலாம். ஸோ இன்னைக்கு ஒரு பார்ட்டிசிபென்ட் இல்லாததால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகலாம். ஸோ 12 மினிட்ஸ் நம்ம வச்சுக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும். ஃபர்ஸ்ட் தீபலட்சுமி மேம் பேசுவாங்க. என்னோட பேர் தீபலட்சுமி. நான் ஒரு மாசமா இந்த மெடிடேஷனை ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கு சந்திரகலா மேமும் அமுதா மேமும் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணி இந்த அளவுக்கு ப்ராப்பரா பண்றதுக்கு அவங்க தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. நான் இப்போ இங்க பேச இருக்கிற தலைப்பு யசோதரை அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி நான் பேசுறேன். அதனுடைய ஆத்தர் போர்கா அப்படின்ட்டு தெலுங்கு ஆத்தர் அவங்க இது தெலுங்குல எழுதிருக்காங்க. அதை நமக்கு நாகலட்சுமி சண்முகம் அப்படின்றவங்க தமிழ்ல அழகான வார்த்தைகளால நமக்காக மொழிபெயர்த்து. உண்மையா சொல்லணும்னா இந்த நாவலை படிக்கிறப்போ இது நாவலுக்கு உண்டான எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம அந்த மொழியிலேயே இயக்கப்பட்ட ஒரு நாவல் மாதிரி அழகான வார்த்தைகள், ரொம்ப எளிமையான வார்த்தைகள், அனைவரோட போய் பதியக்கூடிய வார்த்தைகள்ல அவங்க அவங்களுடைய உணர்வு வெளிப்படுத்திருக்காங்க. அந்த ஒவ்வொரு வார்த்தையுமே அதுல கவிதையாக இருக்கு, அதுல ஒரு நாட்டம் இருக்கு. அழகான கதை. அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த கதையில இல்லவே இல்லாத ஒரு சுவாரஸ்யமான ஒரு அழகான கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சுவாரஸ்யமா இந்த கதை போய்கிட்டு இருக்கு. உண்மையா சொல்லணும்னா இதுதான் முழுமையான ஒரு நல்ல முழுமையான லவ் ஸ்டோரி அப்படின்னா இந்த கதையை சொல்லலாம். ஏன் இப்படி சொல்றேன்னா, முழுமையான அப்படின்ற வார்த்தைக்கு அதுல இருக்கிற 2 முக்கியமான கேரக்டர்ஸ் பார்த்தோம்னா, லவ்ங்கிறது ஒரு பிளான்ட் கிங்டம் மேல அவங்களுக்கு இருக்கிற இடம், அனிமல் கிங்டம் மேல அவங்களுக்கு மனிதர்கள் மேல அவங்களுக்கு இருக்கிற ஒரு அறிவு, பாசம், அதெல்லாம் பத்தி ஒரு எலாபரேட்டடா ஒரு 2 ஜெண்டர், ஈவன் ஃபீமேலோ மேலோ தலைச்சவங்க இல்ல அப்படின்ட்டு அதை ரொம்ப அழகா எடுத்து இந்த கதையில சொல்லியிருக்கிறாங்க. உண்மையா லவ் ஸ்டோரி அப்படின்னு சொன்னா இதுதான் உண்மையான லவ் ஸ்டோரி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் நான் இந்த தலைப்பை இந்த புக்கை எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்ற மோட்டிவ்ல தான் இதை நான் பேச வந்திருக்கேன். இந்த புக்கை பத்தி பேசணும்னா இந்த 10 நிமிஷம் காணாதுதான். நான் சொன்ன விதத்தை பார்த்துட்டு நீங்க படிச்சீங்கன்னா அது ரொம்ப அழகா இருக்கும். இது அதுக்கு ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் இந்த புக்கை நான் செலக்ட் பண்ணி நான் சொல்ல வந்திருக்கிறேன். இந்த புக்கை நீங்க ஒரு உணர்வு பூர்வமா ஒவ்வொரு லைனையும் நீங்க படிச்சீங்கன்னாலே கண்களை திறந்துகிட்டே ஒரு ஆஸ்ட்ரல் டிராவல் அந்த ஆத்தர் கூட நம்ம போகலாம். உண்மையா அவ்வளவு அழகா. இதுல நம்ம கொஞ்சம் சுருக்கிடலாம், சுருக்கி ஒரு 10 நிமிஷம் பண்ணலாம், முடியவே முடியாது. ஒவ்வொரு வரையும் ஆஸ்ட்ரல் டிராவல் தான். நீங்க கண்ணை மூடிட்டு பண்ற தியானம் இந்த புக்கு படிச்சீங்கன்னா கண்ணை திறந்துட்டு நீங்க போறது ஆஸ்ட்ரல் டிராவல். ஆஸ்ட்ரல் டிராவல் நம்மளால போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆத்தர் கூட போனோம்னா அந்த எல்லா இடத்துக்கும் நம்மளே போயிட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு அழகான கதைகள், அந்த அளவுக்கு அழகா இருந்தது. இப்போ அந்த கதை பத்தி நான் சுருக்கமா சொல்றேன். அதுல இருக்கிற உணர்வுகளை என்னால சொல்லி உங்களால உணர முடியாது. இந்த சத்தியமா படிச்சீங்கன்னா அந்த உணர்வு கிடைக்கும். அதையும் வேணா நான் சொல்லலாம். என்ன எனக்கு பாதிச்ச இடத்தையும் போதுமான கதையோடத்துல இருக்கிறதையும் நான் கருதியா சொல்றேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனா நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். இந்த கதையோட யசோதரை ஒரு இளம் பெண், அழகான இளம் பெண். அவங்க கோலியா அப்படின்ற கிராமத்தை சேர்ந்த ஒரு பிம்பானனர் அப்படிங்கிற ஒரு ஜமீன்தாரோட பொண்ணு. அவங்க அம்மா விசிஷ்டை. அது அவங்க அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு சத்திரிய வம்சத்தை சேர்ந்த பெண்ணுன்னா, அந்த காலத்துல சத்திரியர்கள் மேக்சிமம் செஞ்சது என்னன்னா வேளாண்மை, விவசாயம் தான் செஞ்சாங்க.
எல்லாருமே எந்த ராஜாவா இருந்தாலும் சரி முதல் விவசாயமும் வேளாண்மையும் தான் அவங்களுடைய மெயின் தொழிலா இருந்தது. ஆனா நம்ம யசோதரையுடைய அப்பாவுக்கு வந்து அந்த வேளாண் விவசாயத்தை அந்த வேதங்கள் மதம் சம்பந்தப்பட்ட யாகங்கள் பண்றது, பிராமண பண்டிதர்களை வந்து கௌரவப்படுத்துறது, அதுல வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தியா இருந்தது. அந்த மாதிரி இருந்த ஒரு குடும்பத்துல அந்த யசோதரை வந்து ஒரே பொண்ணு, அதனால ரொம்ப செல்லமா ஆசையா வளர்ந்த பொண்ணு. அவங்க அப்பா கூடவே எப்பயும் செல்லமா உட்கார்ந்துட்டு அந்த பிராமணர்கள் வந்து தத்துவார்த்த விவாதங்களை எல்லாம் நடத்துறப்போ அவங்க அப்பா கூடவே இருந்து அதை கேட்டு கேட்டு வளர்ந்த பொண்ணு. அவளுடைய இன்ட்ரெஸ்ட், அவளுடைய பிஹேவியர், அவளுடைய கேரக்டர் அப்படின்னு ஸ்மார்ட்டா சொல்லணும்னா இன்ட்ரடக்ஷன் தான் சொல்லணும். ஒரு தினமும் மாலை வேளையில தன் கிராமத்தின் எல்லைகளை ஒரு அழகான பூந்தோட்டத்துக்கு அங்க இருக்கிற செடி கொடிகள் தான் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றத போய் அங்க இருக்கிற மலர்களை பறிச்சு அங்க இருக்கிற கோயில இருக்கிற பக்கத்துல இருக்கிற கோயில இருக்கிற ஆட்டி வளர்ந்துறத ஒரு வாடிக்கையான ஒரு ஹேபிட் அவளுக்கு. அப்படி இருக்கிறப்போ சாயந்தரமா போறப்போ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அந்த போன உடனே அங்க இருக்கிற செடி கொடிகள் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு ஒரு செடியிலையும் நிறைய பூக்கள் வந்து பூக்கு. அதுல இருந்து எல்லாத்துக்கும் பறிக்கிற செடிக்கு 2 பூ பறிக்கிறப்பையும் இந்த செடியோட இனம் உன்னோட குழந்தைங்களை நான் வந்து உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறேன் வருத்தத்தால உன்னோட குழந்தைங்களை நான் இங்க இருக்க பெண் தெய்வத்துக்கு அலங்காரமா மாத்தணும் அப்படின்னு தான் நான் இங்க இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட ரெக்வஸ்ட் ஆகணும் பெர்மிஷனும் கேட்டு வாங்கிட்டு அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடிட்டு அந்த பூக்களை எடுத்துட்டு போய் அந்த இறைவனுடைய காலடியில போறப்ப கோயில அங்க ஒரு மேடையில ஒரு கரும்பலகையில ஒரு இளைஞன் தியானம் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறா. அந்த அந்த இளைஞன் வந்து பார்த்தோம்னா அப்படியே அந்த முக்தில ரொம்ப அமைதி, அன்பு. அது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு இளைஞனை அவர் பார்த்ததே இல்லை. இளைஞன் அப்படின்னாலே இந்த மாதிரி அவர் பார்த்தது இல்லை. அதனால அவனுக்கு வந்து வித்தியாசமா தெரிஞ்ச அந்த இளைஞன் அப்படி பார்த்து அந்த மலத்துல எடுத்துட்டு உள்ள கோயிலுக்குள்ள போறா. சாமிக்கு வச்சுட்டு பிரகாரத்தை சுற்றி போய் அந்த இளைஞனை பாக்குறான். அவனுக்கு அவனுக்காக வித்தியாசமானவங்க இருக்கு. வீட்டுக்கு போயிட்டான். அப்புறம் அவருடைய இன்னொரு என்னன்னா அவளுக்கு வந்து இந்த விலங்குகள் வேலையும் அவங்க அப்பா எப்பயுமே வேள்விகளையும் மதச்சடங்குகளையும் செய்யறப்போ அந்த வேள்வி முடிஞ்ச உடனே ஒரு கீழ்பலி கொடுக்கறது வழக்கம். அது அவளுக்கு தெரியாது, சின்ன வயசுல தெரியல. ஒரு பெரிய வயசு வந்த உடனே அதை வந்து கண்ணா பார்த்த உடனே அவளை வந்து உயிர்பலி கொடுக்கறத அவ நேர்ல அந்த வேள்வி முடிவுல அந்த நாள்ல இருந்தே அவளுக்கு மத சடங்குகள் மேலையும் அந்த பிராமண பண்டிதர்கள் மேலையும் உண்மையான வெறுப்பு. அதுல இருந்து அவளுக்கு வந்து இந்த எல்லாத்தையுமே அவளுக்கு வெறுப்பாயிடுச்சு. இந்த அடிமனத்துக்கே செய்த பெரிய துரோகம். ஒரு சமூகத்தினால் நல்லா வாழணும் அப்படின்ற உங்களுடைய ஒரு இதை கண்டது தப்பு அப்படின்ட்டு இந்த காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனசுல நினைச்சிட்டு அதை வந்து அதுல இருந்து இதெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள்ல அவருக்கு வந்து ஈடுபாடு போகல. இதுதான் என்னுடைய இப்போ அந்த இளைஞனை பத்தி நம்ம பார்க்கலாம். ஒரு இன்ட்ரடக்ஷன். அந்த இளைஞன் பேர் வந்து அவனுடைய நாடு அவனுடைய ஊர் வந்து தமிழகம். அவனுடைய தந்தையாருடைய சுத்தோதனர், தாயார் வந்து கௌரி மாதா. இவங்க அப்பாவுக்கு வந்து மெயினான தொழிலே வேளாண்மை தான். வேளாண்மை விவசாயம் தான் முதன்மையான தொழில். அவங்களுக்கு வந்து பெரிய அந்த காலத்துல பெரிய போர் அப்படின்னு சொன்னாலே பெரிய விஷயம் கிடையாது. அவங்க கோபி ஆறு வந்து போயிட்டு இருந்து அந்த ஆத்துல வர தண்ணியில அதை சுத்தி இருக்கிற கிராமங்களோ சுத்தி இருக்கிற ஊர்கள்ல இருக்கிறவங்க யாராவது அந்த தண்ணிய விடாம அரைச்சிட்டாலோ இல்ல அந்த தண்ணி வரவு கம்மியாயிடுச்சுனாலோ இந்த பிரச்சனைக்காகத்தான் அவங்க வந்து போரே நடக்கும். தண்ணி பிரச்சனைதான் அப்போ அவங்க அந்த காலத்துல போர். ஏன்னா அந்த தண்ணி வச்சுதான் நீங்க விவசாயம் செய்யணும், அவ்வளவுதான். மற்றபடி பெருசாக எதுவுமே கிடையாது. அந்த அவங்களுக்கு போர்
நாட்டை பிடிக்கணுமோ அந்த மாதிரி எல்லாம் அவங்களுடைய நோக்கி பெரிய நோக்குவிட கிடையாது. அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல சித்தார்த்தன் வந்து ஒரு பையனா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு அந்த தலைவருடைய வீட்டுலதான் சித்தார்த்தன் அவன் பையன் தான். அவன் வந்து இவன் சத்திரிய வம்சத்துல பிறந்திருந்தாலும் கூட அவனுக்கு இந்த பால் சண்டை, வில்வித்தை, மல்யுத்தம் இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க. அதுல அவன் பெஸ்டா இருந்தாலுமே அவனுக்கு இதுல எல்லாம் ரொம்ப ஈடுபாடு இல்லை. இதுல அவன் பெஸ்ட். அதை வந்து என்னுடைய வலிமையை நிரூபிப்பதற்காகவும் ஊக்குவிப்பதற்காகவும் என்னுடைய இந்த இதை வந்து நான் பயன்படுத்த முடியும். கலையா இதை பண்ணுங்க இது அப்படின்றது நம்மளுடைய எண்ணமா இருக்கு. இப்போ சித்தார்த்தனுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா இயற்கையோட இருந்து மாலை நேரங்கள்ல நம்ம ஏற்கனவே சொன்னோமே அதே பூங்கோட்டத்துல போய் தியானம் பண்றதும், அங்க இருக்கிற கோயில்ல போய் தியானம் பண்ணிட்டு அங்க இருக்கிற புல்வெளியில நடந்துட்டு அங்க இருக்கிற நிலவழியில தன்னுடைய நேரத்தை செலவிடுவதும், வழியில படுத்துட்டு அவங்க உணவு அருந்திட்டு அந்த டைம் தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச டைம். அப்படின்னா நைட் மாலை நேரம் பிடிக்குது, காலை நேரம் பிடிக்கல. காரணம் என்னன்னா அப்போ கூட போய் அந்த விவசாய சம்பந்தப்பட்ட வரவு செலவுகள்ல போய் அப்புறம் அந்த வால் சண்டை விட்டு எல்லாம் பழகணும். அதுவும் போக கூட்டங்கள் நடக்கும். அந்த தலைவர்கள் எல்லாம் மீட்டிங் போட்டு அடுத்து யார என்ன பண்ணணும் அப்படின்னு சண்டையெல்லாம் நடக்கும். அதனால அந்த பகல் நேரம் அப்படிங்கிறதே அவனுக்கு அப்படி இருக்கிறப்போ இதுதான் அவனுடைய ரொட்டி. இதை விட இன்னும் என்னன்னா அந்த சித்தார்த்தனுடைய 10வது வயசுல வந்து அவனுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் என்னன்னா 10 வயசு இருக்கிறப்போ எல்லா குழந்தைங்களும் விளையாண்டுறாங்க. அப்போ அவனுடைய ஒன்றுவிட்ட சகோதரன், அதாவது அவங்க வந்து அந்த விளையாட்டுல தோத்து போயிட்டு அந்த கோபத்துல தாயற்றவனே அப்படின்னு சத்தம் திட்டிடுறான். தாயற்றவனா, எனக்கு தான் சோதரி மத இருக்காங்களே, ஏன் இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு முதல்ல அவனுக்கு வந்து மனசுல ஒரு வழி வருது. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்கறதுக்கு, ஆமா உன்னோட அம்மா இவங்க கிடையாது அப்படின்றது 10 வயசுலதான் அவங்களுக்கே தெரியும். அது வரைக்கும் அந்த ஒரு ஏற்கவே தெரியாத அளவுக்கு கௌதமி மதம் வளர்த்துருக்காங்க. அவன் நேர போய் அம்மாட்டையே போய் அம்மா இந்த மாதிரி சொல்றானே என்ன அப்படின்னு கேட்டோடனே, ஆமாப்பா உன்னுடைய அம்மா பேரு மகாமாயா, அவங்க வந்து என்னோட கூட பிறந்த சகோதரி தான். அவங்க உன்னை கருவுல சுமந்து பெற்ற தாய் அவங்கதான். அந்த அவங்க பெற்றுட்டு 7 நாள்ல அவங்க வந்து இறந்துட்டாங்க. இந்த நாள்ல இருந்து நான் தாயா இருக்கிறேப்பா. இதனால நான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் விரும்பல அப்படின்னு சொல்லுவேன். எங்க அம்மா பத்தி சொல்லுங்களேன். உங்க அம்மா அழகானவங்க, அன்பானவங்க, எல்லாத்தையுமே நல்லா வளரக்கூடியவங்க. அவங்க 7ஆம் நாள் வந்து இறந்து போட்டாங்க. நீ பிறந்து கூட இந்த கோட்டத்துலதான், ஏன்னா அவங்களுக்கு இயற்கை ரொம்ப அப்படின்னு அவன்கிட்ட வந்து சொல்றாங்க. அந்த இதை கேட்டுட்டு அதுல இருந்தே அந்த தோட்டமும் அந்த இயற்கையும் எல்லாமே அவனுக்கு அன்னையாகவே தெரிஞ்சு அதுல இருந்து அந்த இதுலயே இருந்துகிட்டா. அப்படி இருக்கிறப்போ அந்த அம்மாவுடைய மறைக்கு நான் தான் காரணமா இருந்துட்டேன், என்னோட எண்ணம் வந்து அவங்க பெற்றதுனாலதான் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு அவனுக்கு வந்து ரொம்ப இருந்தது. அந்த இதை போகணும்னு நினைச்சு சுத்தூதனும் சொல்றாரு, நீ பிறந்து 7 நாள் கழிச்சுதாப்பா நடந்தது, அதனால நீ அது காரணம் இல்லைன்னு சொல்றாங்க. இவங்க இருந்தாலும் வந்து நீங்க வந்து ஆனாலும் எங்க அம்மா இறந்ததுக்கு நான் தான் காரணம், மேல மேல சொல்லி இருக்கிறவங்க. அவர் சுத்தோதனர் வந்து காலமொழி அப்படின்னு ஒரு புத்தகங்களை வந்து வந்து அந்த காலமொழி அப்படிங்கிறவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணி வச்சு இவருக்கு வந்து அந்த இறப்பு பற்றின சந்தேகங்களை கொஞ்சம் நீங்க நிவர்த்தி பண்ணுங்க. அவங்க வந்து அவங்களுடைய புத்துணர்ச்சியில அந்த பையன் ரொம்ப வருத்தப்படலாம் அப்படின்னு சொல்லி அந்த இன்ட்ரடக்ஷன் மேலதான் அந்த சித்தார்த்தன் தனக்கு எப்பயுமே எப்போ ஒரு சந்தேகம் வந்தாலும் மாலை வேலையில அந்த காலமொழியுடைய ஆசிரமத்துக்கு போய் தனக்கு ஏற்பட்ட இயற்கை பற்றி, ஆற்றல் பற்றிய உணர்ச்சி மற்றும் அனுபவம் பற்றிய அனைத்து கேள்விகளுக்கும் வாழ்வின் இன்ப துன்பத்துக்கான கேள்விகள் எல்லாத்தையுமே அவர்கிட்ட போய் கேட்டுட்டு அதுல ஏற்பட்ட முரண்பாட்ட எண்ணங்களை சமன்படுத்துறதுக்காக நேர வந்து கோயில தியானம் பண்றதும்
மனதை அமைதியாக்குவதும் அவளுடைய வாடிக்கையா இருந்தது. நேரம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நன்றி, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. எல்லாரும் தயவு செய்து படிங்க. நான் சொன்னது 1%, ஒரே 1% தான். இதை விட 100% படிச்சா அழகா சந்தோஷமா உணர்வுபூர்வமா இருக்கும். தயவு செய்து எல்லாரும் படிங்க. ஆனா எனக்கு இன்னும் வாய்ப்பு கிடைச்சாலும் நான் பேசுவேன். கடவுளுக்கு நன்றி. இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் நன்றி. நான் ஒரு கொரோனா பீரியட்ல எனக்குள்ள ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு தேடுதலுக்கு கொரோனா பீரியட்ல எனக்கு விடை கிடைத்தது. யூடியூப் மூலமா சந்திரகலா மாஸ்டர் அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தியானத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தியானம் பண்ணி அதனால பல பயன்களும் எனக்கு கிடைச்சது. நடுவுல கொஞ்சம் பல ஒர்க் ப்ரெஷர்ல என்னால கண்டினியூ பண்ண முடியாம போனப்போ நான் அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டேன், உடல் அளவுலையும் மனசளவுலையும். திரும்ப இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நல்ல ஒரு மாற்றம் எனக்கு தெரியுது. இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷார்ட்டா பிரீஃபா சொன்னேன். பேசுறதுல நம்ம நிறைய பேசி போகலாம், பட் நேரம் காலம் கருதி இதை நான் சீக்கிரமா சொல்லிட்டேன். அடுத்தது வந்து நான் வந்து தனியார்பேட்டை ஸ்ரீகுமரன் தொடக்கப்பள்ளி அரசு நிதி உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் நிரந்தர இடைநிலை ஆசிரியரா வேலை பார்க்கிறேன். 30 வருஷம் என்னோட பணி முடிஞ்சு 31வது வருடமும் முடிஞ்சாச்சு. 32வது வருடம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு. நான் 19 வயசுல எனக்கு அரசாங்க வேலை கிடைச்சு இப்ப எனக்கு 51 வயது ஆகிறது. பல 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 தேடுதல்களுக்கு எனக்கு விடை வந்து தியானத்தின் மூலமாக தான் கிடைச்சது. குடும்பத்துல வந்து இது வேணும் அது வேணும்ன்ற சிச்சுவேஷன் எப்பயுமே எனக்கு இருந்தது இல்லை. ஆனா என்னுடைய மனசுல ஒரு தேடுதல் இருந்துட்டே இருந்தது. அதற்கான விடையை நான் சந்திரகலா மாஸ்டர் மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது எனக்கு வந்து நான் படித்த புத்தகங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த புத்தகம். அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஒரு யோகியின் சுயசரிதம், பரமஹம்ச யோகானந்தர் எழுதினது. அதை வந்து எழுதி அவர் வந்து தன்னுடைய குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி மகாராஜ் அவங்களுக்கு சமர்ப்பிச்சிருக்காங்க. அவர் வந்து ஆன்மீகத்துல ஈடுபாடு கொண்டு அவர் யுக்தேஸ்வர் கிரியுடைய ஆசிரமத்துல போய்தான் குருகுல கல்வி மாதிரி கற்றுக்கொண்டாங்க. பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு எல்லாம் கூட அவர் படிச்சாங்க. கல்லூரி படிப்பு போய் படிச்சா கூட விடுமுறை நாட்கள்ல யுக்தேஸ்வர் கிரி அவர்களுடைய ஆசிரமத்துக்கு வந்து சேவை செய்வாராம். அவருடைய வாழ்க்கையில பெரும்பான்மையான பகுதி வந்து யுக்தேஸ்வர் கிரியோட ஆசிரமத்துலதான் அவர் வந்து செலவிட்டிருக்கிறாரு. அவருக்கு அங்கதான் வந்து அந்த ஆன்ம ஞானம் கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கச்சுல அவர் வந்து யுக்தேஸ்வர் கிரி கிட்ட அடிக்கடி சின்ன வயசுல என்ன கேட்பாராம், எனக்கு இறைவனை காட்டுங்க, எனக்கு இறைவனை காட்டுங்க. அவர் வந்து நேரம் காலம் வரும் பொழுது அவனோட ஆன்மா வந்து ஆன்ம முன்னேற்றம் அடையும் பொழுது உங்களுடைய ஆன்மாவே இறைவனை காண்றதுக்கு வழி கொடுக்கும், அது வரைக்கும் நீ பொறுத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அது பொறுத்து இருக்க அவருக்கு முடியல. அதனால என்னை எப்படியாவது இமயமலைக்கு அனுப்பி வைங்க, இமயமலையில போய் நான் எப்படியாவது நான் இறைவனை பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பண்ணி அவரு தன்னுடைய குருவை மீறிதான் போயிருக்காரு போல. ஆனா போன இடங்கள்ல பல இடங்கள்ல இறைவன்றது வந்து பார்க்கறதுக்கு உரியவங்க இல்ல, அதை உணர்றதுக்கு உரியவங்க. அந்த உணர்தலும் தன்னுடைய குருவான யுக்தேஸ்வர் கிரிக்கிட்டேதான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதாவது பெரிய பெரிய மலைகள்ல கிடைக்காதது மலை போன்ற சாத்திய ஆன்ம ஞானம் கொண்ட குரு கிட்டதான் கிடைக்கும்ன்றத அவர் கடைசியா உணர்ந்து திரும்பவும் ரிட்டர்ன் வந்து குரு கிட்டயே வந்து சேர்றாரு. வந்து சேரும் பொழுது குரு சிஷ்யன் அப்படின்ற அந்த ஒரு இது ரிலேஷன்ஷிப் இல்லாம தந்தை மகன் அவங்க 2 பேரும் பிரிஞ்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க 2 பேருக்குமே கண்ணீர் வந்தது. நம்ம யோகானந்த பரமஹம்சருக்கு வந்து இயற்பெயர் முகுந்தலால் கோஷ். அப்ப வந்து அவருக்கு பேரு அது முகுந்தலால் கோஷ் அவங்க அம்மா அப்பா வைத்த பேரு. அப்ப வந்து கோஷ் இவர் வந்து ஒரு என்ன சொல்றது குற்ற உணர்வோட அவரை பார்க்கும் பொழுது அவர் வந்து சமாதானப்படுத்தும் நோக்கத்துல கோஷ் சமையல் அறையில போய் உண்பதற்கு என்ன இருக்கு பாரு அப்படின்னு கேஷுவலா சொல்றாரு. அப்போ நம்ம யோகானந்தர் வந்து என்னங்க ஐயா வந்து என்ன உங்களுக்கு கோவம் இல்லையா, நான் அப்படியே வேலைகளை விட்டுட்டு உங்க பேச்ச மீறி போனங்க அப்படின்றதுக்கு அவர் சொன்னாரு, நான் யார்கிட்ட இருந்து எதையும் எதிர்பாராத போது எனக்கு ஏன் கோபம் வரணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது வந்து சரியான ஒரு நமக்கு வந்து ஒரு பாடம் போல. எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காம இருக்கும் பொழுது மனம்
சலனம் இல்லாம இருக்கும் பொழுது, யார் மேலேயும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கும் பொழுது ஏமாற்றம் என்பதோ கோபம் என்பதோ வராதுன்றது அந்த இடத்துல அவர் குறிப்பிடுறாரு. அடுத்தது ஒரு 2-3 நாள் கழிச்சு பரமஹம்சர் வந்து நம்ம தியானம் பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னுடைய குருவோட ரூம்ல போய் உட்கார்ந்து தியானத்துக்கு உட்கார்ந்துருக்காரு. பட் அவருக்கு தியானத்துல லயிக்க முடியல, மனம் வந்து அமைதியா இல்ல. யுக்தேஸ்வருக்கு அதை உணர்ந்து இந்த ரூமுக்குள்ள வந்து, உன்னுடைய மனம் இப்போ புயலில் அகப்பட்ட இலைகளை போல தவிச்சு கிடக்குது, நீ இப்ப உட்கார்ந்து பிரயோஜனம் இல்லை, ஒருமுகப்படுத்தினாதான் நீ தியானத்துக்குள்ள போக முடியும்னு சொல்றாரு. இவரு நம்ம பரமஹம்சர் அடம் பண்ணி நான் தியானம் பண்ணணும், நான் இறைவனை உணரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே யுக்தேஸ்வர் கிரி வந்து யோகானந்த பரமஹம்சருடைய இதயத்தின் மேல் பகுதியில கை வச்சு ஒரு தட்டி தட்டி கண்களை வந்து ஊடுருவி பார்க்கறாங்க. அந்த நேரம் அவரோட உணர்வு எப்படி இருந்ததுன்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதைதான் நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு. இது வந்து அந்த புக்குல எந்த ஒரு தலைப்புல இருக்குன்னா, பேரண்ட உணர்வின் ஒரு அனுபவம் அப்படிங்கிற தலைப்புல இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் உடல் அசையாமல் வேரோடி நின்றது. நான் வந்து என்ன ஆனேன்னா, பெரிய காந்தத்தினால் இழுக்கப்பட்ட இரும்பு போல நான் வந்து அப்படியே கரைஞ்சு போறேன். எப்படி கரைஞ்சு போறேன்னா, என் பார்வையில அடுத்த தெருவுல இருக்கிற மக்கள், அதுக்கடுத்த தெருவுல நடக்கிற விலங்கினங்கள், அடுத்த ஊர்ல இருக்கிறவங்க, அடுத்த நாட்டுல இருக்கிறவங்க, அடுத்தது இந்த பூமியை கடந்து அடுத்த கிரகம், அப்படி அடுத்தது நம்ம என்ன சொல்லுவோம் பிரபஞ்சம், அனைத்து பிரபஞ்சங்கள், பல பிரபஞ்சங்கள், நட்சத்திர கூட்டங்கள் எல்லாத்தையும் கடந்து நான் என்னோட ஆன்மா வியாபித்து வந்து நான் அப்படியே வெளிச்சமா பாக்குறேன். வெளிச்சமா பார்த்தா நம்மளோட பிரபஞ்சம் கூட ஒரு வெளிச்ச கூடு போல தெரியுது. அதையும் தாண்டி ஒரு பேரானந்த என்ன சொல்றது சலனமற்ற ஒரு பேர் அமைதியான ஒரு இடத்துல போய் வியாபிச்சு என்னோட ஆன்மா வியாபிச்சு இருக்கும் பொழுது அங்கதான் அந்த இறைநிலையை நான் உணர்றேன். அந்த இறைநிலையுடைய மையம் அது மிக பிரகாசமா இருக்கு. அந்த மையத்தில் இருந்து அந்த ஒளிக்கற்றைகள் எல்லா பிரபஞ்சங்களுக்கும், கிரகங்களுக்கும், நாடுகளுக்கும், ஊர்களுக்கும், பொருட்களுக்கும், அந்த எல்லா ஆன்மாக்களுக்கும் மொழிய வந்து வாரி வீசி வழங்கி கொண்டிருக்கிறது. அங்கிருந்துதான் வருது அப்படின்றத என் மனத்தின் நடு மத்தியிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன், என்னோட ஆன்மாவின் மூலமா நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நம்ம சந்திரகலா மேடம் அடிக்கடி சொல்லுவாங்க, தியானத்திலேயே உள்நோக்கி நம்ம நோக்க வெளியிலெல்லாம் பார்க்க வேண்டாம், ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கடந்ததேன்னு ஒரு பாட்டு கூட இருக்கு. வெளியில கடவுளை போய் தேடாது, உங்களுக்கு உள்ளதான் இருக்கு. அந்த எட்டர்னிட்டி எனர்ஜி வந்து நமக்குள்ளதான் இருக்கு. அந்த எட்டர்னிட்டி பெரிய எனர்ஜி, பேராற்றலோட சிதறல்கள் தான் நம்ம. திரும்பவும் நம்ம இந்த மனித ஜென்மத்துடைய சிற்றின்பங்கள்ல லயிக்காம அதுல இருந்து ஆன்ம முன்னேற்றம் அடைந்து திரும்ப அந்த பேரண்டத்தின் அந்த ஒரு இறை ஆற்றலோட சேரணுன்றதான் அந்த எனர்ஜியோட ஆசையும் கூட. நம்மளோட ஆசையும் அதுதான், ரெண்டுமே ஒண்ணுதான். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுதான்னு அடிக்கடி சந்திரகலா மேடமோட நிறைய ஸ்பீச் வந்து நான் கத்துக்கிட்டேன். அததான் நம்ம பரமஹம்ச யோகானந்தரும் ஃபீல் பண்ணிருக்கிறாரு அப்படின்றத நானு உணர்றேன். அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் சடக்குன்னு அவர் வந்து கையை எடுத்துடுறாரு யுக்தேஸ்வர். அப்போ எங்கேயுமோ தவறி மேல இருந்து கீழே விழுந்தது போல அவருக்கு ஒரு நம்ம யோகானந்த பரமஹம்சருக்கு அந்த உணர்வு ஏற்பட்டது. திரும்பவும் மனித உடலுக்குள்ள வந்தது ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு வந்து மனசு திரும்ப அந்த இறையாற்றலை உணரணும்னு தேடும் பொழுது அப்பா யுக்தேஸ்வர் எனக்கு என்ன சொன்னாரு அப்படின்னா, அவர் சொல்றாரு, நீ அதிகமாக பரமச நிலையில் இருக்கக்கூடாது, இந்த உலகில் நீ ஆற்ற வேண்டிய பணிகள் இன்னும் ஏராளமாக உள்ளன அப்படின்னு சொல்றாராம். அதாவது என்னன்னா, சமநிலையா இருக்கணும். நம்ம உலகத்துக்கு எதுக்காக வந்தோம், அந்த பணியை ஆற்றணும், அன்றாட பணிகள் நமக்கு இடப்பட்ட கட்டளைகளை நிறைவேற்றணும். அதே சமயத்துல நம்ம ஆன்ம முன்னேற்றத்துக்கான வழிகளையும் நம்ம தேடணும். ஐயோ எனக்கு இந்த வேலையில மூழ்கிட்டதுனால என்னால ஆன்ம முன்னேற்றத்துக்கான வழியை தேட முடியல, ஞானத்துல உட்கார முடியல நானும் நினைச்சிருக்கேன். நிறைய பேர் நினைப்போம், ஆனா அதுதான் மிகப்பெரிய தவறு. சாப்பிட நேரம் இருக்கு, தூங்க நேரம் இருக்கு, படம் பார்க்க நேரம் இருக்கு, புறம் பேச நேரம் இருக்கு, ஆனா தியானம் பண்ணப்பட்ட நேரம் இல்லையா நான் எனக்கே கேட்டுக்கிறேன். அது உங்ககிட்டயும் நான் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா எனக்கு நிறைய பின்னடைவுகள் ஏற்பட்டது. திரும்ப இப்பதான் தியானத்துல திரும்ப வந்திருக்கேன். நடுவுல நான் நிறைய மிஸ் ஆயிருந்தேன். சந்திரகலா மேடம் கூட அது தெரியும். பிகாஸ் ஒர்க் ப்ரெஷர், அதை நான் சொல்லவே கூடாது, அப்ஸ்காண்ட் ஆகுதுன்னு என்ன சொல்றது, எஸ்கேபிசம். அந்த எஸ்கேபிசம் எப்பவுமே இருக்கக்கூடாது.
50 வயசு கடந்து நான் அதை உணர்ந்திருக்கிறேன். ஆஹ் அடுத்தது வந்து இன்னொரு அவர் என்ன சொல்றாருன்னா, திரும்ப திரும்ப அடுத்தடுத்த நாட்கள்ல அடுத்தடுத்த சமயங்கள்ல அவரு ஒரு வேலையில மூழ்கும் பொழுது தான் உணர்ந்த அந்த பேரண்டத்தின், அதாவது பேராற்றல், இறை பேராற்றலோட உணர்வை வந்து அப்பப்ப அவர் உணர்ந்தாராம். அப்ப அந்த உணர்வின் மூலமா அப்ப அன்றாட வேலையை செய்துக்கிட்டு அந்த பேராற்றலை நம்ம உணர முடியும் அப்படின்றது எனக்கு தெரியுது. அதை வந்து மற்றவங்களுக்கும் நான் கற்றுக் கொடுக்க முடியும்ன்றதையும் யுக்தேஸ்வரி எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அது எப்படின்னா, மற்றவங்க வந்து அதற்கு ரெடியா இருக்கணும். எப்படி ரெடியா இருக்கணும், அவங்களுடைய உள்ளுணர்வு மூலமாக ஆன்மா வந்து கத்துக்கலாம், அவங்க ஆன்மா கத்துக்கலான்ற ஒரு நிலைக்கு வருமா. அப்ப நான் கத்துக் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்கள் கழித்தோ இல்ல சில வருடங்கள் கழித்தோ அந்த நிலையை பற்றி அவர் ஒரு கவிதை எழுதுறாரு. அந்த கவிதை வந்து ரொம்ப அழகா எழுதுறாரு. அவர் எப்படி அதுல மூழ்கி போறாரு அப்படின்றத எழுதுறாரு. ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் அதை சொல்லிடுறேன். ஒளியின் நிழலின் திரைகள் மறைந்தன, துயரின் ஒவ்வொரு ஆவியின் துள்ளு விலகின, எதையற்ற இந்த விடியல்கள் இல்லாது ஓடின, மங்கும் இந்திரிய காணல் மறைந்து சென்றதே, விருப்பு வெறுப்பு சுகம் நோய் வாழ்வு சாவு இப்பொய்மையின் நிழல்கள் இருமையின் திரையில் சிதைந்தன. இன்மை மறுமைன்னு சொல்லுவாங்க, அந்த திரையில மறைந்திருந்தன. ஆழ்ந்த உள்ளுணர்வாம் மந்திர கோலால் மாயை என்னும் புயல் மலைத்து நினைத்தது. மாயை வந்து மலைத்து நினைச்சு போச்சான். இன்று நேற்று நாளை என்பன எனக்கில்லை, என்றும் எதிலும் எங்கும் நானே. கோள்கள் விண்மீன்கள் நட்சத்திர துகள்கள் பூமி பிரளயகால எரிமலையின் வெடிப்பு படைப்பின் வார்ப்பு உடை மௌன எக்ஸ் கதிரின் தொழில் பனிப்பாறை எரியும் வெள்ளம் கடந்த உள்ள வரும் மனிதரின் எண்ணங்கள். அதாவது நம்ம மனிதரோட எண்ணங்கள் சொல்றோம். ஒவ்வொரு புல்லும் மனித இனமும் நானும் பிரபஞ்ச துகள் ஒவ்வொன்றும் வெகுளி பேராசை நன்று தீது மோட்சம் காமம் யாவற்றையும் உள்ளி என் ஒரே இருப்பின் உதிர கடலில் உரிமாற்றினேன். இன்பக்கணல் என் தியானத்தினால் பெருகி நீர் போன்ற என் கண்களை கூண்டாக்கி அழிவற்ற ஆனந்த கடலில் வெடித்ததே. என் கண்ணீர் என் உடற்கூடு என்னை பூரணமாக விழுங்கியதே. நீயே நான், நானே நீ. அறிதல் அறிவோம், அறிந்தது அனைத்தும் ஒன்றே. சாந்தமாய் இடையறாம் ஆனந்த துள்ளலாய் எப்போதும் உள்ளதாய் என்றும் புது அமைதியாய் கற்பனையின் எதிர்பார்ப்பு கெட்டாத இன்பம் அமாதி பேரின்பம். இந்த கவிதைக்கு அவர் பேரும் சமாதி நிலைன்னு வச்சிருக்கிறாரு. நினைவு தப்பிய நிலை அல்ல, நினைவு தப்பிய நிலை கிடையாது. திரும்ப சக்தியற்ற மன மயக்கமும் அல்ல. சமாதி என் என்ன வெளிக்கு அப்பால் நின்றதுவே. அழியும் கூட்டின் எல்லைக்கப்பால் நிரந்தரமான தொலைதூர எல்லை வரை நான் என்னும் பிரபஞ்ச கடலில் தான் என்னும் அற்ப அகந்தை என்னுள்ளே மிதப்பதை கண்ணுற்றேன். இயங்கும் அணுக்களின் சலன ஒலி கேட்டேன். இருந்த உலகம் பருவடங்கள் பள்ளத்தாக்குகள் ஆஹா ஒழுகி ஓடும் திரவமாயிற்றே. திரைக்கடலும் தான் ஒளி ஆவியின் மாயரூபம் கொண்டது. ஓங்காரம் ஆவியை தகர்த்து அதன் திரையை அகற்றிய அதிசயம் இன்னே. திரைகடல் திறந்தது, மின்னணுக்கள் ஒளிர்ந்தன. பிரபஞ்ச முடிவின் கடை முழக்கம் வரை சிற்றொளி மறைந்து அனைத்தையும் கழுவும் நிரந்தர ஆனந்த கதிராய் ஒளிர்ந்ததுவே. ஆனந்த கதிராய் விழுந்ததுவே. ஆனந்தத்தில் பிறந்து ஆனந்தத்தில் நிலைத்து தெய்வ பேரின்பத்தில் கரைத்திடுபவனே. இம்மனமென்னும் மாக்கடல் நான், படைப்பின் அலைகள் அனைத்தையும் பருகுவேன் நான். திடம் திரவம் ஆவி ஒளி எண்ணித்திரைகள் தூக்கப்பட்டன. எல்லாம் நானேயாக மகாயானில் நுழைந்தேன். மனித நினைவின் நிலைவற்று திரியும் இடங்கள் போயே போயின. கீழும் முன்னும் மேலும் உயரே என் மனமெங்கும் வானம் மாசுபடுவற்றது. நிரந்தரமும் நானும் கலந்து ஒன்றி ஒரே கதிரானோம். சிறு நகைப்பின் குமிழியாம் நான் ஆனந்த கடலை ஆனேன் அப்படின்னு முடிச்சிருக்காரு. அதாவது சமாதி நிலைன்னு நம்ம சித்திரக்கலை மேடமும் சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தி நிறைய பேருக்கு கேட்டிருப்பீங்க. அடுத்தது வந்து ஆஸ்ட்ரல் பயணம் தான். இது ஆஸ்ட்ரல் பயணம்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா, அடுத்தது அவங்க வந்து கங்கை நதிக்கரையில யுக்தேஸ்வர் தெரியும் நம்ம பரமஹம்சரும் வந்து நடந்து போறப்போ அவர் பார்த்தாராம், ஒளிக்கற்றைகளால் அவங்களோட ஆன்மாக்கள் கைகோர்த்து நடந்து போறத பார்த்தாராம். அப்போ அது வந்து ஆஸ்ட்ரல் பயணம் நம்ம சந்திரகலா மாஸ்டர் சொன்னதுதான்றத நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து அவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு. நீ வந்து ஒரு நாள் வந்து சொல்லும் பொழுது இந்த நம்மளோட ஆசிரமத்து கதவை நீ மூடாம வந்துட்ட. அதாவது எல்லா பிள்ளைகளையும் கூட்டிட்டு கடற்கரைக்கு ஒரு விசிட் மாதிரி போயிருக்காங்க.
அப்போ ஆசிரமத்து கதவை மூடுறதுக்கு யுகேஸ்வர் கிரி வந்து நம்ம பரமஹம்சர் கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா அதை அவர் சரியா செய்யல. அதை உணர்த்துறதுக்காக அவர்கிட்ட சொல்லிட்டாரு, நீங்க வந்து சரியா போட்டதப்பா, நீ பாருப்பான்னு. இல்லையே நான் பூட்டிட்டேனே கதவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப தெரியல, ஏதோ நடக்க போது பார்த்துக்கணும்னு இவருக்கும் ஒண்ணும் புரியலையாம். அப்போ கடற்கரைக்கு சென்ற பிறகு ஒரு மதில் சுவர் இருந்திருக்கு. அதை தாண்டி எட்டி பாரு, யாராவது வராங்களா பாரு அப்படின்னு சொன்னாராம் யுகேஸ்வர். உடனே நம்ம பரமஹம்சர் எட்டி பார்த்தா ஒரு, அதாவது ஒரு பைத்தியம்னு சொல்ல முடியாது, சிந்தனை தெளிவற்ற ஒரு மனிதன் கையை காலை ஆட்டிக்கிட்டு வந்தானா. ஆனா அவனோட எண்ணத்துல வந்து போய் திருடணும், அது ஏதோ வீட்டுக்குள்ள நுழையணும் அந்த எண்ணம் இல்லை. ஆனா திடீர்னு அவனோட சிந்தை மாறி, அவனோட நடை மாறி, அந்த ஆசிரமத்து பின் கதவை திறந்து உள்ள போய் கட்டில் கட்டில தனியா மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு நிறைய காலிஃபிளவர்ஸ் வச்சிருந்தாங்க பார்த்த சமையலுக்கு. ஒரு காலிஃபிளவர் எடுத்துட்டு போயிடலானோ. அந்த ஆளை துரத்திக்கிட்டு நம்ம பரமஹம்சரும் சீடர்களும் ஓடிட்டாங்க. ஆனா முடியல, அவன் ஓடிட்டான். உடனே யுகேஸ்வர் கிரி வந்து சிரிச்சாராம். எல்லாரும் ரூம்குள்ள போய் பார்க்கும் பொழுது கட்டில் மேல விலை உயர்ந்த கை கடிகாரங்கள், மோதிரம் எல்லாம் கூட இருந்துதான். அதெல்லாம் எடுக்காம அந்த மனிதன் வந்து நம்ம காலிஃபிளவரை கட்டில் கடியிலம் இருந்ததை கவழ்ந்து போய் மறைவா இருந்ததை எடுத்துட்டு போயிருக்கான். அதுவும் நிறைய காலிஃபிளவர் ஒண்ணு எடுத்துட்டு போயிருக்காங்க. இது என்ன எப்படி அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒரு நாளைக்கு நீயே புரிஞ்சுக்குவ, நீ பின்னாடி புரிஞ்சுக்கவே, இது ஒரு விஞ்ஞான பூர்வமான ஒரு உண்மை, இந்த உலகம் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரியே கொஞ்ச காலம் கழித்து வானொலி, தொலைக்காட்சி எல்லாம் வந்ததாம் உலகத்துக்கு, கண்டுபிடிக்கப்பட்டன. எப்படி நம்ம உலகம் ஃபுல்லா, பிரபஞ்சம் ஃபுல்லா பல ஃப்ரீக்வென்சிஸ்ல அந்த வைப்ரேஷன்ஸ், என்ன சொல்றது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து இருக்கும். அதுல எந்த வேவ்ஸ், எந்த ஹர்ட்ஸ், எதை ஈர்த்து ஒரு சேனலை போடுறது, ஒரு பாட்டை கேட்கறது வானொலியில அப்படின்றது நம்ம மார்கோனி அறிவியலாளர் கண்டுபிடிச்சாரு. அப்புறம் தொலைக்காட்சியை கண்டுபிடிச்சாங்க. அப்போ அது சாத்தியமாகும் போதுதான் இவருக்கு புரிஞ்சதான். அப்பதான் யுகேஸ்வர் என்ன செஞ்சாருங்கிறத இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. கூட்டிட்டு வராதத அவருக்கு அறிவுறுத்துறதுக்காக ஒரு ஒரு மனிதனுடைய மனதிற்கு உள்ள புகுந்து அவனுடைய மனதை டியூன் பண்ணி, அவனோட எண்ண அலைகளை டியூன் பண்ணி, அவன் அந்த பில்டிங்குள்ள நுழைய வச்சு காலிஃபிளவரை எடுத்து போக வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி யுகேஸ்வர் கிரிக்கு தியானத்தால வாய்ப்பு இருக்கு. அடுத்தது அத வந்து அவர் செய்ய வச்சுட்டாரு. அது ஒரு டெலிபதி சொல்றாங்க இல்லையா. அப்ப அதை செய்யறதுக்கு மனம் வந்து சலனமற்று இருக்கணும், ஆன்ம முன்னேற்றம் அடைந்திருக்கணும். அவங்க வந்து 7 சக்கராசும் வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஆக்டிவேட் ஆகி இருக்கணும். மனம் சலனமற்று இருந்தாதான் உலகத்தின் பிரபஞ்சம் முழுவதும் சிதற கிடக்கிற எண்ண அலைகளை கேப்சர் பண்ண முடியும், அது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத அவரு யுகேஸ்வர் கிரி உணர்த்தி இருக்கிறாரு. இப்ப வந்து நம்ம மனமே வந்து ரொம்ப பல கவலைகள் அதெல்லாம் இருந்துன்னா அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க கூட தெரியாது. பட் நம்ம மனத்தை தியானத்தின் மூலமா நல்ல சமநிலைப்படுத்தி வச்சுட்டோம்னா நம்ம உள்ளுணர்வே நம்ம வாழ்க்கைக்கு ஆன்மாவை வழிகாட்டும். நீ அடுத்தது இந்த கட்டத்துக்கு போ, இந்த முடிவு செய், இந்த செயலை செய் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கும். நம்ம மனம் குழுவி போய் இருந்தது, சலனத்தோடு இருந்ததுன்னா நம்மளால முடிவெடுக்க முடியாது. ஆன்மா குரல் கொடுப்போம், அந்த குரல் நமக்கு கேட்காது. மனதின் குரலை அடக்குனாதான் ஆன்மாவின் குரல் கேட்போம். அந்த டெலிபதி எல்லாம் டெலிபதின்றது எப்படி சொல்றதுன்னா, நம்மளோட சக்கரராமன் கூட ஒரு ஸ்பீச்ல சொல்லியிருக்காங்க, நம்மளோட எண்ண அலைகள் தான் இந்த உலகத்துல எர்த்குவேக் ஆகும். பூகம்பம், வெள்ளம், சுனாமி, கடும் மழை, வெள்ளம், வறட்சி, இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்களுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மை. நம்மளோட எண்ண அலைகள் நல்ல பேரானந்த அலைகளாகவும், மகிழ்ச்சியான அலைகளாகவும், ஃப்ரெண்ட்ஷிப்பான அலைகளாகவும், நல்லதே நினைக்கிற எண்ணங்களாகவும் இருந்தா இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் வராதான். ஆனா நம்ம வந்து ஒருத்தரை பற்றி கூற்றுதல், ஒருத்தரை பற்றி குறை சொல்லுதல், அடுத்தது என்னுடைய கவலையை நான் நினைச்சு அழறது, இந்த மாதிரியான நெகட்டிவான எண்ணங்களை நம்ம ஒருத்தர் இல்ல கோடிக்கணக்கானவங்க இருக்கிறோம் நம்ம உலகத்துல. அப்படி காற்றுல நம்ம எண்ணங்கள் பரவ இயற்கை சீற்றங்கள் வருதுன்னு அவங்க ஒரு இதுல ஒரு ஸ்பீச்ல சொன்னாங்க. அது உண்மைதான். அப்போ நம்ம மனதை சலனமற்று நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, மனதை வந்து சவுண்ட் கம்மி பண்ணியாச்சுன்னா ஆன்மாவோட சவுண்ட் நமக்கு நல்லா கேட்கும். நம்ம வாழ்க்கையில நல்லா
போலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை வந்து இன்னொரு நாள் வந்து ஒரு ஒரு மண்ணில் விளக்கு காணாம போச்சான். அந்த ஆசிரமத்துல இருந்து யார் எடுத்தாங்கன்னு சொல்லவே இல்லையா. அப்போ இவர் சொல்றாராம், உடனே நீங்களே கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல அப்படின்னு இவர் வந்து விசாரிக்கதான் செஞ்சாராம். விக்னேஸ்வரி தன்னுடைய அந்த அற்புதமான ஆற்றல் அவர் பயன்படுத்தலையாம் கடைசி வரைக்கும். தேடதான் சொன்னாராம். அப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டாராம், தேவையில்லாத விஷயங்களுக்கு, தேவையில்லாத அற்ப விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மகான் வந்து தன்னுடைய ஆற்றலை வந்து பயன்படுத்த கூடாதுன்றத புரிஞ்சுக்கிட்டாராம். இந்த பகுதிகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதிகள். நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ. என் பேர் முருகன். அந்த பாயிண்ட் பேசுறேங்க. நான் வந்து 15/6/2023 அப்போ வந்து யூடியூப்ல ஏதோ ஒண்ணு பார்த்துருந்தப்போ கேஆர் பாஸ்கருடைய ஒரு வீடியோ வந்தது. அதுல இந்த ஆனா போன சதி தியானம் திருப்பதியில சண்முக சுந்தரம் ஒரு மாஸ்டர் அவருடைய கைடன்ஸ் மெடிடேஷன் அவரு ரெக்கமெண்ட் பண்ணி அவரோட சேனல்ல அவர் பிரசன்ட் பண்ணியிருந்தாரு. அதை நான் சும்மா ஒரு 10 நிமிஷம் கேட்டேன். சரி, எனக்கு பிடிச்சிருந்தது. நம்ம தியானத்துல கைடன்ஸ் மெடிடேஷன்ங்கிறதுனால நம்ம ப்ரிப்பேர் ஆகி உட்காரணும்னு போட்டு என்ன நான் ப்ரிப்பேர் பண்ணி உட்கார்ந்தேன். அந்த ஃபர்ஸ்ட் டைம் உட்காரும் போதே எனக்கு வந்து கலர் தெரிஞ்சது, என்னுடைய பாடி லேஸ் ஆனது. அப்போ வந்து நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி ரவிசங்கர் சாருடைய இதுல இருந்திருக்கேன். அந்த மூச்சு பயிற்சியை நான் செஞ்சுட்டு இருந்தேன். பட் அது எல்லாமே ஓரளவுக்கு பாடி வைஸ் அவங்க சொல்லி கொடுக்குறதுல ஓகே. அவங்கள வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன். என்னோட உடம்பு ஆரோக்கியம் இருக்காருன்னு அவரு தான். அதை தாண்டி நான் வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடுறப்ப இந்த தியானம் வந்து நமக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த தியானத்தை அப்ப இருந்து குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் பிஎம்சி போகும்போது அவங்க வந்து தமிழ்ச்சானன் குரூப், அமிர்தவல்லி குரூப், பிஎஸ்எஸ்எம் குரூப்ஸ், இதுல நிறைய எனக்கு குரூப்ல என்னை ஆட் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ரெகுலரா தமிழ்லாம் கிட்ட அந்த 41 days கரெக்டா ஒரு 10 days அவங்க ஆரம்பிச்சாங்க. அந்த 41 days செஷன் நான் ரொம்ப நல்லா பண்ணினேன். அந்த 41 daysலயே என் பாடியில இருந்த தியானம் பண்ணும்போது பிரபஞ்ச சக்தி நம்ம உடம்புல வர்றதுனால நம்ம பாடியில் இருக்கிற நாடிகள்லாம் சுத்தமாகுன்னு அவங்க சொன்னாங்க. அது எல்லாத்தையுமே நான் ஃபீல் பண்ணேன். அப்போ வந்து சந்தேகங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டேன். ஒரு தடவை கேட்டு அதையெல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். அப்புறம் அமிர்தவல்லி மேடம் வந்து 10:45 காலையில் ஒரு செஷன் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு 73% கண்டிப்பா நான் அட்டன் பண்ணி அதுல நிறைய வேற வேற மாஸ்டர்ஸ் வந்து ஞானம் கொடுத்தாங்க. அதுவும் நான் பண்ணேன். அதே மாதிரி அவங்க கொடுக்குற மெடிடேஷன் ½ மெடிடேஷன் கொடுக்குறாங்க, குரூப் மெடிடேஷன், அதுவும் நல்லா இருந்துச்சு. ஆகவே அதுக்கப்புறம் பாலாஜி சார் அவருடைய மீட்டிங்கும் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். அவரும் எனக்கு நல்ல டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் யூடியூப்ல எல்லா டிஎம்சி சீனியர் மாஸ்டர் வீடியோ பார்த்துட்டேன். எல்லா மாஸ்டர்களுக்கு நன்றி. அதுக்கு முன்னாடி இந்த தியானத்தை கொடுத்த கௌதம் புத்தருக்கும் அதை வந்து நமக்கு ஈஸியா கொண்டு வந்து கொடுத்த சத்யஜித் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் பாத்தீங்கன்னா டான்சிங் ஃபார்வர் வித் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு கார்னர் செல்ஹாசர் அப்படின்னு ஒரு ஆத்தர் எழுதுனது. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மாவின் திட்டமிடுதல் கூட்டம். இது வந்துட்டு திருமதி ரேவதி சுப்பிரமணியன் அவங்க வந்து தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கை வந்து இந்த கட்டுரை வந்து நான் வந்து புக் வாங்கல, கட்டுரை தான் நான் படிப்பேன். தியான பிரபஞ்சன் அந்த புக் மூலமா தான் எனக்கு வந்து பாலாஜி சார் எனக்கு கிஃப்ட் கொடுத்திருந்தாரு இந்த புக்கு. அதுல நான் படிச்சப்ப எனக்கு ரொம்ப அப்போ ஒரு 3-4 மாசமாவே இது என் மனசுல பதிஞ்சிருக்கு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்றதான்னு வந்திருக்கேன். ஷேர் பண்றதுக்கு முன்னாடி அந்த கட்டுரையில பத்ரிஜி சார் எழுதின ஒரு முன்னுரை இருக்கு. அதை வந்து அந்த வார்த்தைகளை நான் அப்படியே படிச்சவங்க அது கரெக்டா இருக்குங்கிறதுனால அதை நான் பார்த்து எடுக்கிறேன். நாம் பிறப்பதற்கு முன்பு நமது வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் எழுதுகிறோம். அதில் தற்கொலை தவிர எதிர்கால வாழ்க்கையின் நிகழ்வுகள் முழுவதும் அடங்கும். நமது பெற்றோர், நமது நண்பர்கள், குழந்தைகள், அண்டை வீட்டார், மற்ற வாழ்க்கை திட்டங்கள் அனைத்தையும் நாமே தேர்ந்தெடுக்கிறோம். சூட்ச மூளையின் பார்வையில் விஷயங்களை மீண்டும் பார்க்க கற்றுக்கொள்ளும் போது நாம் இவற்றை தெளிவாக புரிந்து கொள்கிறோம். நாம் பிறப்பதற்கு முன்பே நம் வாழ்க்கையை திட்டமிட்டுக் கொண்டுதான் வருகிறோம். ஆனால் இங்கு வந்தவுடன் நமக்காக என்ன திட்டமிட்டோம் என்பதை மறந்து விடுகிறோம். இந்த மறதியால் தான் அனைத்து துன்பங்களும் நிகழ்கின்றன. தியானத்தின் மூலம் உண்மை நினைவுக்கு வரும்போது அனைத்து துன்பங்களும் முடிவுக்கு வரும். அப்ப தியானம் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது அவர் வந்து முன்னுரையில தெளிவா சொல்லிட்டார். ஓகே, நம்ம வந்து அந்த கேட்டகரிக்குள்ள போவோம். இந்த கார்னர் செல்ஹாசர் அப்படிங்கிற ஆத்தர் வந்துட்டு கனடால 30 வருஷமா வக்கீலா பணிபுரிந்து ஓய்வு பெற்று வீட்டுல இருக்காரு. அந்த வீட்டுல இருக்கிற சமயத்துல ஒரு நாள் வந்து அவர் வெளியில வர்றாரு, நடந்து அவர் வீட்டுல இருந்து வெளியே வர்றாரு. அப்ப வந்துட்டு ஆல்பர்ட் என்ற மேலொரு ஆத்தனை ஒரு எளிய குடும்பத்துல அவர் சந்திக்கிறாரு.
அவரு அந்த சந்திப்பு வந்து அவருடைய வாழ்க்கையிலே திசை மாற்றி இருக்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து அவர் மூலமாக சுருட்டு மொழிங்கிற தியானம் செஞ்சு சுருட்டும பயணங்களுக்கு அழைத்து சென்று நிறைய அனுபவங்களை அவர் வந்து கண்ணில் பார்க்கிற மாதிரி அவர் செஞ்சிருக்கிறாரு. அந்த அனுபவங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது இதுல வந்து 5 புக்கு சம்பந்தமான சுருக்கமான உலக பயணங்கள் மூலமா சந்தித்த அனுபவங்களை 5 புக்கா இதை எழுதியிருக்காரு. அவர் ஒண்ணுதான் இந்த டான்சிங் ஃபார் வெப் ஸ்ட்ரீட், தமிழ்ல ஆன்மாவுடனான இந்திய நடனம். வட அமெரிக்கால ஒரு ஆன்மா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு வந்தது. அந்த ஆன்மா பிறக்கிறதுக்காக இங்க ஆன்மா லோகத்துல ஒரு கூட்டத்தை கூப்பிடுறாங்க. அந்த ஆன்மாவுடைய பெயர் வந்து எலிசபெத். அந்த ஆன்மா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பல பிறவிகள்ல 3 பிறவிகள்ல பாத்தீங்கன்னா ஆணா இருந்திருக்கிறாங்க, ஆணாதான் பிறந்திருக்காங்க. அதனால இந்த தடவை பெண்ணா பிறந்து அந்த அனுபவங்களை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க. ஆனா அதே போல அந்த 3 ஜென்மங்களில் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய பணக்காரர் செல்வந்தருடைய மகனாக பிறந்து கைதட்டுனா ஆள் வரும். எந்த ஒரு வேலைனாலும் கைதட்டுனா அந்த அளவுக்கு வேலைக்கு ஆரம்பிச்சாங்க. பலம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க வந்து பிறந்து அதை அனுபவிச்சிருக்காங்க. அடுத்து இன்னொரு இதுல வந்து ஒரு பெரிய ஹாலிவுட் நடிகர், பிரபலமான ஹாலிவுட் நடிகரா இருந்து, ஹாலிவுட் நடிகர்னா ஓரளவுக்கு நல்லா ரொம்ப வசதி எக்கச்சக்கமான வசதி இருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அங்கேயும் அவங்க வந்து நல்ல ஒரு ரிச் மேன வந்து வளர்ந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த சமயத்துல அவங்க வந்து மேல இருக்கிற ஆன்மன் அவங்க சொல்லியிருக்காங்க, நான் வந்து ஏழ்மைன்னு என்னன்னே தெரியாம நான் வந்து வந்துட்டேன். ஸோ அந்த ஏழ்மையான இதுல வந்து நான் அந்த பாடம் கத்துக்கிறதுக்கோசரம் நான் பூமிக்கு போகணும். அதுவும் வந்து இந்த தடவை வந்து நான் பெண்ணா பிறக்கணும்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அந்த கூட்டத்துல நிறைய ஆண்மக்கள் வந்து உட்கார்ந்துருக்காங்க. தன்னோட வலது புறத்துல தன்னுடைய இடது புறத்துல 2 ஆண்மக்கள் உட்கார்ந்துருக்காங்க. அந்த இடது புறத்துல 2 ஆண்மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அப்பா, ஒருத்தர் வந்து அம்மா. இவங்க வந்துட்டு அமெரிக்கால ஒரு இடத்துல ஒரு ரொம்ப எளிமையான குடும்பம் அவங்க. அவர் வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி ஒரு ஸ்டோர்ல மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி சைக்கிள்ல எடுத்து போய் வீட்டுகளுக்கு டெலிவரி பண்ற ஒரு சாதாரண டெலிவரி மேன். அவங்க மிஸ்ஸஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல வெயிட்டரா ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சரியான வீடு கிடையாது. அவங்க வந்து ஒரு பாலடைஞ்ச ஒரு கட்டடத்துல இருக்கிற ஒரு சின்ன குடியிருப்புல வசிக்கிறாங்க. இத்தனை ஏழ்மை இருந்தும் அவங்களும் ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாரும் கூட அவங்களும் ஆசைப்படுறாங்க. அப்படி ஆசைப்படும் போது இவங்களுக்கு அந்த மாதிரி ஆசைப்படுற அவங்களோட குடும்பத்துல அவங்களோட பொண்ணா முதல் பொண்ணா கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த எலிசபெத் அப்படிங்கிறவங்க இந்த கூட்டத்தை கூட்டிட்டாங்க. அந்த பொண்ணு ஆசைப்படுறாங்க. அவர் எல்லாத்தையும் எங்க வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து அந்த ஒரு நிறைய பேர் அதுல இருக்காங்க. அவங்க எல்லாமே அந்த அமெரிக்காவில அடுத்த 30 வருஷத்துல வெவ்வேறு பிரிவுகளா எடுத்து இந்த எலிசபெத் கூட பயணம் செய்யறதுக்காக அங்கெல்லாம் வந்துட்டாங்க. அடுத்தது இந்த ஆன்மா அந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, கீழ இருந்து போன அப்பா அம்மா, அவங்க வந்து எப்படி அங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு நம்ம எல்லாருமே ராத்திரி தூங்கும் போது ஆன்மலோகத்துக்கு பயணம் செய்யும். ஆன்மலோகத்துக்கு பயணம் செஞ்சு நம்மளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இன்னைக்கு என்ன அனுபவிச்சோம் அப்படிங்கறதையெல்லாம் அங்க வந்து அவங்க பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது அந்த மாதிரி அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த மாதிரிதான் இவங்க தூக்கத்தில் இருக்கிறவங்க தான் ஆன்ம பயணம் மேற்கொண்டு அவங்க அங்க இருக்காங்க. நம்ம எல்லாத்துக்கும் அந்த அனுபவம் இருக்கு. நமக்கு தெரியாது. அங்க நடக்கிறது எதுவுமே திருப்பி நமக்கு காலையில தூங்கி எழுந்திருக்கு கூட ஞாபகம் இருக்காதான். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுல ஒரு பாயிண்ட். இதுல வந்துட்டு அந்த எலிசபெத் வந்துட்டு ஏழ்மை அனுபவிக்கணும் சொல்லிட்டு அவங்க அங்க அந்த அவங்க தேர்ந்தெடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுடைய அந்த எலிசபெத் கூட பிறக்க போற பதவிகள், அத கூட அக்கா அண்ணனா பிறக்க போற அந்த யாராக இருக்கணும், அப்புறம் வந்து அவங்க பாலியலாத நண்பர்கள், அப்புறம் வந்துட்டு அவங்க டீச்சர்ஸ், அப்புறம் வந்துட்டு முக்கியமான கேரக்டர்ஸ்ல வர்றவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்தது கூட வந்துட்டு அவங்களுடைய கனவுல யார் வரப்போகுது அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து அவங்க ஆன்மாவும் எல்லாருமே அங்க இருக்காங்க. இவங்க எல்லாம் ஒரு டிஸ்கஷன் பண்ணி முடிச்சு இந்த எல்லாம் பண்ணணும், இப்படி இவங்க லைஃப் இருக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு பண்றாங்க. இதையெல்லாம் தாண்டி அந்த ஆன்மா அந்த எலிசபெத்துங்கிற ஆன்மாவுக்கு வலதுபுறத்துல 3 ஆன்மாக்கள் உட்கார்ந்துருக்காங்க.
அவங்க எதுவுமே பேசாம இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டாங்க. அவங்க வந்து இவங்களுக்கு முன்னாடி ஜென்மத்திலேயோ அவங்க இந்த ஜென்மத்திலேயோ அவங்களுக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அவங்களை எதுக்காக நான் இங்க வர சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எலிசபெத் சொல்றாங்க. அதாவது வந்து இந்த 3 ஆள் மற்றும் ஏழ்மையிலேயே நிறைய அனுபவித்து நிறைய பாடங்களை கத்துக்கிறாங்க. அவங்க ஏழ்மையில பொறுக்கிறப்போ அவங்க வந்து எனக்கு வழிகாட்டுதல் கைடன்ஸ் வழிகாட்டிகளை எனக்கு வந்து உதவி செய்யணும்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டாங்க. அவங்கள அக்செப்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் நம்மளுடைய மேலுலக வழிகாட்டிகள். நம்ம கைடன்ஸ் சொல்றோம் இல்லையா, நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த கைடன்ஸ் மேலுலக கைடன்ஸ் வந்து நம்ம கைடன்ஸ் வந்து நம்ம கைட் பண்ணுவாங்கன்னு சொல்றது இந்த பாயிண்ட் தான் அப்படிங்கறத நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஒரு எல்லாம் ஒரு டிராப்ட் இந்த லைஃப் கிட்ட இருக்கும். இதனால மற்ற கேரக்டர்ஸ்ல எதாவது அனுபவங்களா வருது அப்படிங்கறதெல்லாம் பேசி ஒரு டிராப்ட் லைஃப் அவங்க ரெடி பண்றாங்க. இது வந்து ஒரு மேலோட்டமானதுதான். இது வந்து ஃபைனல் கிடையாது. இதை ஃபைனல் பண்றதுக்கு இவங்களுக்கு மேல இருக்கிற ரெண்டு உயரான மக்கள் அவங்க அங்க வர்றாங்க. அவங்க இந்த ரூமுக்கு வந்துட்டு டிஸ்கஷன் பண்றாங்க. இது சம்பந்தமா ஒரு ஒளி திரைப்படம் மாதிரி அங்க ஒரு திரைப்படம் பாக்குறாங்க. அவங்க அதை சீக்கிரம் பார்த்து முடிச்சுட்டு அவரை 1-2 கரெக்ஷன்ஸ் அவங்க சொல்லி முடிக்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு நீ போலாம், நீ போய் நீ பிறப்பெடுத்து எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எலிசபெத் அப்ரூவல் கொடுக்குறாங்க. அவங்க 2 பேர் போனதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற ஆண்மக்களுக்கு வந்து விடைபெற்றிட்டு எலிசபெத் என்ன பண்றாங்க, இந்த புதுசா பூமியில பிறப்பெடுக்கிறதுன்னு சொல்லி ஒரு ரூம் இருக்குமா, அந்த ரூம்ல போய் அவங்க தகுந்த சமயத்துல பூமியில வந்து பிறப்பெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு போறாங்க. அப்படிங்கிறதோட அந்த ஸ்டோரி முடியுது. அப்போ இந்த சல்பாசர் இந்த ஆத்தர் வந்து அந்த ஆல்பர்ட்னு சொல்லிட்டு அவருடைய வழிகாட்டி இருக்காரு இல்லையா, அவருக்கு கேட்கிறாரு, சார் நானும் இதே மாதிரி தான் எல்லா பிளானும் பண்ணிட்டு இந்த பூமிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு 100% கரெக்ட். இது மட்டும் இல்ல, இந்த பூமியில பிறந்தவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு வர்றோம். நமக்கு அப்பா அம்மா யாரு, நம்ம கூட பிறக்கிறவங்க யாரு, நம்மளுடைய பாலியல் நண்பர்கள் யாரு, நமக்கு டீச்சர்ஸா வரப்போறவங்க யாரு, நமக்கு லைஃப் பார்ட்னரா வரப்போறவங்க யாரு, நம்ம லைஃப்ல என்ன நல்லா நடக்க போகுது அப்படிங்கறது எல்லாம் முதலையே பிளான் பண்ணிட்டு நம்ம இங்க வர்றோம். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். எல்லாமே நம்ம திட்டமிட்டு தான் வந்துக்கிறோம். ஸோ இதுல வந்து நம்ம எந்த மாற்றவோ எதுவும் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஸ்டேஜ் நமக்கு. ஆனா அதே சமயத்துல அடுத்த கேள்வி ஒரு இந்த சவிகாசர் வந்து ஆல்பர்ட் கேட்கிறாரு. அப்போ வந்துட்டு நம்ம பிளான் பண்ணிட்டு வந்தது எதுவுமே மாற்ற முடியாதா அப்படின்னு கேட்கும்போது மாற்ற முடியும், சில விதிகளெல்லாம் நம்ம மாற்ற முடியும், அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து பிறந்த உடனே அந்த ஆரம்ப கால குழந்தை பருவத்தில் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. குழந்தை பருவம், ஸ்கூல்ல போய் அந்த படிக்கிறது என்ன படிச்சு முடிக்கணும், அப்புறம் அவங்க படிச்சு முடிச்சு ஒரு டிகிரி வாங்கினதுக்கு அப்புறம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போகணும், ஒரு தொழில் செய்யணும். இதுக்கெல்லாம் அவங்க லைஃப் போயிடும். இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல அந்த தொழிலை தேர்ந்தெடுக்கிறது, ஒரு பிசினஸ் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். அவங்க பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த சமயத்துல ஏதோ ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணி வந்த தொழில் இல்லாம, அதாவது அந்த ஜாப் இல்லாம அவங்க ஒரு ஜாப் போனாங்கன்னா அந்த ஜாப் மேல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. தினசரி காலையில இருந்துட்டு அவங்க வந்து சந்தோஷமா வேலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அந்த தொழில் அவங்களுக்கு உகந்த தொழில் இருக்கும். இதுதான் புலம்பிட்டு வேலைக்கு போயிட்டு தினம் சாயங்காலம் வந்து எனக்கு வேலையே செய்ய முடியல அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க வந்து பிளான்ல இருந்து மாறி இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த சமயத்துல அவங்க ரோட்ல போறப்போ அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துலயோ யாராவது மூலமோ ஒரு விளம்பர பலகை பாக்குறாங்கன்னா அந்த விளம்பர பலகை வந்து இவங்க பார்த்துட்டு வேலைக்கும் நிறுவனத்துக்கு சம்பந்தமுள்ள வேற ஃபீல்டா இருந்ததுன்னா அதை பத்தி திருப்பி நமக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2-3 நாள் கழிச்சோ நமக்கு திருப்பி அது ஞாபகத்துக்கு வந்ததுன்னா அந்த விளம்பர பலகை நமக்கு ஏதோ உணர்த்துது, ஏதோ நம்ம வந்து அங்க வேலைக்கு போகணும்னு உணர்த்துது அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பெனிக்கு நம்ம வேலைக்கு போறதுக்கு செயல்படணும். நம்ம இருக்கிற வேலைக்கு அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறது பார்க்கணும் அப்படிங்கிறது அந்த இடத்துல அதை நமக்கு வந்து மறைமுகமா உணர்த்துது. அப்படின்னு இந்த ஒரு சிம்டம்ஸை நம்ம வந்து புரிஞ்சுட்டு மாற்றிட்டோம்னா திருப்பி நம்ம ஆன்ம திட்டத்துக்கு நம்ம மறுபடியும் வந்துட்டோம்னு அர்த்தம். ஆனா அப்படி இல்லாம நம்ம தொடர்ந்து அதுலயே இருந்தோம்னா நம்ம ஆன்ம திட்டத்துல இருந்து மாறி எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாயிண்ட் மசர் நான் பார்த்துருக்கேன் மசர். அடுத்தது பாத்தீங்கன்னா இதே போல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அல்லது நம்ம பக்கத்து வீட்டுல இருந்து யாராவது ஒரு நண்பர் மூலமா அவங்களோட நம்ம கனெக்ஷன் விட்டு போச்சு. 10 வருஷம் 20 வருஷம் அவங்களோட நம்ம கான்டாக்டே இல்லை. அவங்க ஏதோ ஒரு வேற வேலைக்கு
சும்மா அவங்க வேற ரோலுக்கு மாறிட்டாங்க, நம்ம வேற இருக்கோம்னா அவங்க எப்படியும் நம்ம நம்பரை கண்டுபிடிச்சு நம்ம கூப்பிடுறாங்க அப்படின்னா அந்த போன் கால்ல அந்த உயர் வழிகாட்டு நமக்கு ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்கன்னாக்கோ அந்த போன் கால்ல நம்ம வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறது கவனிச்சு அவர் ஏதாவது நமக்கு வாழ்க்கை திட்டமிடல மாற்றங்கள் தெரிவிக்கிற மாதிரி சொல்றாங்கிறத உணர்ந்து நாம அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறார். இதுதான் அவர் சொல்ற பாயிண்ட். இதையும் தாண்டி இவர் வந்து சல்சாத்தர் வந்து வேற வழியே இல்லையா அப்படின்னு கேட்கறப்போ அவர் வந்து தெளிவா சொல்றாரு. அந்த தெளிவா இருக்கிறது அது கடைசி பேராவா கொடுத்துருக்காங்க. அதையும் நான் பார்த்து படிச்சுக்கிறேன்னா தெளிவா இருக்குங்கிறதுக்கோசம் நான் பார்த்து படிக்கிறேன். இவ்வாறெல்லாம் உங்களின் வழிகாட்டில் பல்வேறு விதங்களில் உங்களுக்கு செய்திகளை அனுப்புவார்கள். அவை என்ன என்பதை அடையாளம் கண்டு கொள்ள நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் எந்த ஒரு கட்டத்திலும் உங்கள் வாழ்க்கை நோக்கத்தை கண்டறிய முடியாமல் நீங்கள் தவிப்பீர்களானால் உங்களுக்கு தியானமே சரியான தீர்வினை தரும். தொடர்ந்து நீங்கள் தியானம் செய்யும் போது உங்கள் மனம் அமைதியடைந்து உங்களுக்கென்று வரும் உயர் உலக வழிகாட்டிகளின் செய்திகளை உங்களால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்று தனது விளக்கத்தை ஆல்பர்ட் முடித்தார். ஆகவே மாஸ்டர், நம்ம லைஃப் எப்படி எப்படியோ போய் எப்படி எப்படியோ எல்லாம் வந்துருச்சு. அதை பத்தி எல்லாம் இப்ப நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணணும்னா மோர் தேன் 2 hours 3 hours 4 hours அப்புறம் பௌர்ணமி மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணணும்னா நம்மளுடைய உயர் வழிகாட்டிகள் நமக்கு வந்து அடுத்த நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு வழிகாட்டுவாங்க. அந்த வழியில நம்ம பயணம் செஞ்சு நம்மளுடைய லைஃப் பிளான நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது. அப்புறம் தியானம் செய்யும் போது பழைய கர்மாக்கள் நம்ம எடுத்துட்டு வாங்கிட்டு இருந்தோம், பிறக்கும் போது வாங்கிட்டு இருந்த கர்மாக்கள் கழிச்சு இந்த பிறப்பு எடுத்து தரோம். அந்த கர்மாக்கள் கழிஞ்சு இந்த பிறப்புல செஞ்ச இந்த கர்மாக்கள் கழிஞ்சு எதிர்காலத்துல நம்ம கர்மாக்கள் செய்யாம இருக்கிறதுக்கு சுவாத்தியாயம் பண்றோம். இந்த மாதிரி சுதந்திர சாங்கத்தி இதெல்லாம் கேட்கிறப்போ நமக்கு ஞானம் இருக்கு. அதனால இது எதிர்காலத்துல நம்ம கர்மாக்கள் கெட்ட கர்மாக்கள் செய்ய மாட்டோம். இது நம்ம கெட்ட கர்மாக்கள் எல்லாம் எதுவும் செய்யாம இருந்து எப்ப கர்மாக்கள் நில் பேலன்ஸ் அப்படின்னு ஆகுதோ அப்போ வந்து நம்ம மறுபிறவி இல்லாம ஒரு உயர் இதுக்கு நம்ம போய் சேரலாம் அப்படிங்கிறது இந்த தியானம் எனக்கு நோக்கி. நன்றி மாஸ்டர், நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்து சந்திரகலா மாஸ்டருக்கு என்னுடைய ரொம்ப மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட இவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ்ல எனக்கு உதவியா இருந்தது சந்திரகலா மேம், அமிர்தகலி மேம், அப்புறம் பாலாஜி சார். இவங்க வந்து எனக்கு நான் எப்ப ஏதாவது சந்தேகம் கேட்டா அவங்க எனக்கு ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்தா எனக்கு இந்த அளவுக்கு தியானத்துல கொண்டு வந்துருக்கு. அது இல்லாம இது கேட்டு எல்லா மாஸ்டர்ஸ்க்கு நன்றி. இந்த வீடியோவை பார்க்க போற எல்லா மாஸ்டர்ஸ்க்கு நன்றி. தேங்க்யூ 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 சோ மச் சார். இப்போ பேசுற எல்லாரும் கூட ரொம்ப அழகா பேசுங்க. இங்க நமக்கு பத்ரிஜி என்ன சொல்றாருன்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணலைன்னா கூட நமக்கு பாவம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் பயப்பட தேவையில்லை. நம்ம வந்து ஹாப்பியா நம்ம கருத்துக்கள் நம்ம வந்து சொல்லலாம். இந்த ஒரு கிளாஸ் அப்படின்றது ஒரு பெரிய வாய்ப்பு. எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க. பேசிய 3 பேர் கூட ரொம்ப அழகா இதுவா ரொம்ப சூப்பரா பேசியிருக்கீங்க. அப்புறம் அமிர்தவல்லி மேடம் இன்னைக்கு கிளாஸ் பத்தி ஏதாவது கொஞ்சம் விமர்சனம் எதிர்பார்த்து சொன்னீங்கன்னா கேட்கறதுக்கு தான் நான் அட்டென்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்குறீங்க. சூப்பரா இருந்தது. 3 மாசத்தோட ஸ்பீச்சுமே நல்லா இருந்தது. இது வந்து தொடர்ந்து மேடம் ஸ்பீச் போட்டுட்டாங்க உங்களுக்கு. இது கண்டினியூ பண்ணணும். எல்லா குரூப்ஸ்லயும் நீங்க வந்து இந்த மாதிரி செஷன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணதே செந்தகலா மேடம் செஷன்ல தான். நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க எவ்வளவு 3 மாசத்துக்கு எவ்வளவு போல்டா பேசினாங்க. ஒரு ஜப்தி இல்லாம அன்னைக்கு நான் 10 நிமிஷம் மேடம் கொடுக்கும் போது புக்கு கூட முன்னாடியே இருக்கு, பேசியே வரல. யார் காணப்போமோ அப்பதான் நினைச்சேன் இனிமேல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்ட்டு. அன்னைக்கு மேடம் சீட் போட்டதுனால இன்னைக்கு இவ்வளவு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. நானே ஒரு எக்ஸாம்பிள். அதனால வந்து இதுலயே நீங்க ஸ்டாப் ஆகாம என்னோட 1040 செஷன் இருக்கு. 10 நிமிஷம் பேசினாலும் பரவாயில்ல. அந்த வாய்ப்பு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். யாருக்கெல்லாம் வந்து விருப்பம் இருக்கோ. ஏன்னா நம்ம நம்ம சொல்லதான் நம்ம கிளாஸஸ் கொடுக்கணும்னு நம்ம நினைக்கும் போது நம்ம புக் எடுத்து படிப்போம். இல்லைன்னா வந்து நம்ம வந்து அது போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்போம். அதுல நமக்கு ஞானம் ஃபுல்லா நமக்கு கிடைக்குது புக் படிக்கிறதுனால, மற்றவங்களுக்கு நம்ம சொல்றதுனால. எல்லாருமே வந்து எல்லா குரூப்லயும் முடிஞ்சா நீங்க ஷேர் பண்ணுங்க. இப்ப ஒரு புக்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஃபுல்லா இப்போ ஒரு ஜூம்ல நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அதே புக் இன்னொரு ஜூம் செஷன்லயும் நீங்க சொல்லும் போது இன்னும் நீங்களே டிஃபரன்ஸ் பாப்பீங்க.
இன்னும் உங்களுடைய ஞானம் வளர வளர உங்களுக்கு இன்னும் டெப்தா அந்த சப்ஜெக்ட் வந்து புரியும். ஸோ அந்த மாதிரி எல்லா மாஸ்டர்ஸையும் நான் வெல்கம் பண்றேன். ஸோ டெட் செஷன்ல நீங்க என்னோட நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. நீங்க கால் பண்ணிட்டு இல்ல குரூப்ல கூட நீங்க போடலாம். எப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்போ ஒரு 5-10 மினிட்ஸ் சொன்னீங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணுவேன். கண்டிப்பா உங்களுடைய நாலேஜ் சூப்பரா பேசுறீங்க மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து மேடம் ஃபீட் போட்டுட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளாலையும் முடியும். ஏன்னா இந்த சர்வீஸ் அல்டிமேட். தியானம் பண்றோம், புக் படிக்கிறோம், அதுக்கப்புறமா நமக்கு வந்து 1-to-1 மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறோம். இந்த நாலேஜ்ன்றது மத்தவங்களுக்கு சேரும் போது இந்த சர்வீஸ் அல்டிமேட். இதை எப்ப நீங்க பண்றீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் பார்க்க முடியும். ஃபாஸ்டா, ரொம்ப ஃபாஸ்டா க்ரோத்ன்றது இருக்கும். நமக்கு தியானம் பண்ணா நம்ம வரைக்கும் ஸ்லோவா தான் நம்ம க்ரோத் இருக்கும். ஆனா எப்ப நம்ம இந்த ஞானத்தை மத்தவங்களுக்கு நம்ம டீச் பண்றோமோ அப்ப நம்மளுடைய க்ரோத் வந்து ஃபாஸ்டா இருக்கும். அது நாங்க வந்து உணர்ந்து இருக்கோம். அதனால இப்ப வந்து உட்காந்துட்டு இருக்கோம். மேடம் பாத்தீங்கன்னா நாளைக்கு வீட்லயும் ப்ரோக்ராம் இருக்கு. இந்த டைம்ல வந்து அவங்க எடுக்கிறாங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க செல்ஃப் டெவலப்மெண்ட்காக எடுக்கிறோம். அதனால எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு குரூப் 2 குரூப் இருக்கு. நிறைய 200+ மாஸ்டர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 15-20 மெம்பர்ஸ் தான் சேர்ந்து இருக்காங்க. பாதி பேர் கூட வரல. எல்லாருமே வந்து இப்ப மேடம் கூட இந்த ரெக்கார்டிங் எல்லாம் போடுவாங்க நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு மறுபடியும் மோட்டிவேட் ஆயிட்டு நிறைய மாஸ்டர்ஸ் நெக்ஸ்ட் வீக் அப்படியே வந்து கண்டினியூ ஆயிட்டே போகணும். அந்த 200-250 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா? எவ்ரி வீக் 4 மெம்பர்ஸ் 4 மாஸ்டர்ஸ் ரெடி ஆயிட்டாங்க. சூப்பர். அதுக்கு நெக்ஸ்ட் இது வந்து எண்டிங்கே இருக்கக்கூடாது. 200 மாஸ்டர்ஸ் இந்த குரூப்ல பேசணும். அதுதான் என்னோட குரூப்லயும் சொல்லி வைங்க, அவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் மாஸ்டர்ஸ் இப்ப வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம படிக்கும் போது நமக்கு புரியுறது 20% தான். அந்த விஷயத்த நம்ம வந்து நம்மளா நினைச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் புரியும். நம்ம திரும்ப இந்த மாதிரி மத்தவங்களுக்காக நம்ம சொல்லும் போது அந்த ஞானம் 100% நம்ம ரீச் பார்க்கணும். சோ 100% ஒரு படிக்கிற நாலேஜ் நமக்கு சேரணும் அப்படின்னா இதுதான் சுவாத்தியாயம் தான். சுவாத்தியாயம் தான் பெஸ்ட் வே. நம்ம அந்த சுவாத்தியாயத்துல இந்த மாதிரி சொல்லும் போதுதான் நீங்க படிச்ச விஷயம் 100% வந்து ஏறுது. எப்ப கூட நான் படிக்கும் போது கொஞ்சமா தான் வரும். கொஞ்சம் நான் யாருக்காவது பக்கத்துல சொல்றேன், அப்ப கொஞ்சமா தான். இந்த மாதிரி செஷன்ஸ்ல சொல்லும் போதுதான் 100%. சார் புரிய சார் உங்களுக்கே தெரியுதா? நீங்க சொல்லும் போதுதானே இந்த 100% புரியுற மாதிரி. ரிவிஷன் பண்றப்ப வேற, நம்ம பிரசன்டேஷன் பண்றோம் பாருங்க, அப்பதான் 100% புரியும். கிளாஸுக்கு புரிய சார் மாஸ்டர்ஸ் நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாமா? எல்லாருமே சேர்ந்ததுக்கு ஜாயின் பண்ணதுக்கு தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க, இங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அகைன் தேங்க்யூ ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ், வியூவர்ஸ். அமுதவல்லி மேடம் ஸ்பெஷலா இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். எல்லாருக்கும் பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய் பாய்.